ஆனால் வெளியே போனதுக்கப்புறம் அவர் என்ன பேசினாரு, திமுக அமைச்சர்கள் பலர் வந்து ஊழலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள், என்னிடம் ஆதாரங்கள் உள்ளன, ஒவ்வொன்றாக அதை வெளியிடுவேன். இந்த இடத்துல தான் எனக்கு இடிக்குது. தமிழ் தேசியம் என்பது வந்து ஒரு புகலிடம் அல்ல. ஆனா சீமானே அதை ஆதரிச்சு தானே சார் பேசுறாரு. இப்பயாவது அவர் விழிச்சிட்டு இனிமேலாவது வெளியிடுவேன் அந்த மந்திரிகளினுடைய அந்த ஊழல் விஷயத்தை வரவேற்கத்தக்கதுன்னு சொல்றாரு. பட் இதை வந்து சீமானுடைய பெருந்தன்மை என்று எடுத்துக்கொள்வதா, வேல்முருகனுடைய சுயநலம் என்று எடுத்துக்கொள்வதா? கமலஹாசன் அவர்கள் முதல்ல எப்படி பேசினாரு? 2021 டார்ச் லைட்டை வைத்துக் கொண்டு திமுகவின் ஊழலை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். கருணாநிதி ஐயாவை அவமானப்படுத்தி பேச வேண்டும் என்றால் வீல் சேர் என்று பேச வேண்டியதில்லை, மு.க. ஸ்டாலினின் தந்தை என்று சொன்னாலே போதும். சிங்கமாக கர்ஜிக்க வேண்டியவர் பூனையாக வந்து அடங்கி விட்டது காரணம், அடங்க மறுன்னு வெளியில பேசிட்டு அவர் அடங்கி இருந்துட்டார். அது கட்சியின் நலனுக்காக அப்படின்னு சொல்லலாமே தவிர, அதே சமயத்தில் அந்த கட்சியே வந்து அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தின் நலனுக்காக வரும்போது கட்சியின் நலனும் அந்த சமுதாயத்தின் நலனும் ஒன்றோடு ஒன்று எதிர்வினை ஆற்றுகிறது. சீமான் அவர்கள் ஒரு வகையில் அரசியல் கணக்கு போட்டுதான் வந்து திருமாவர்களாக இருக்கட்டும், வேல்முருகன் அவர்களாக இருக்கட்டும் இதுவரை எதிர்த்து பேசல. ஏன்னா இவர்களாகவே தமிழ் தேசிய அரசியலை புரிந்து கொண்டு தமிழர்களை புறக்கணிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு தானாக தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுப்பார்கள் அப்படின்னு தான் கால அவகாசம் கொடுக்கிறாரு. வணக்கம். நீங்கள் தமிழ் தேசியவாதியா? ஒரு தமிழ் தேசிய ஊடகம் வலிமையான ஊடகமாக உருவாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்போது உலக தமிழர்கள் அத்துணை பேரும் கலங்கரை ஊடகத்தோடு இனமாகவும் பணமாகவும் இணைந்திருங்கள். வாழ்வுரிமை வேல்முருகன் அவர் திமுகவில் அவருக்கு 2 தொகுதிகள் கேட்டதாகவும் அவர் 1 தான் கொடுப்பேன்னு சொன்னதால் அவர் விலகிறதாகவும் 10 அம்ச கோரிக்கைகள் கேட்டேன், அவங்க ஒத்துக்கலான்னு சொன்னார். வெளியில் நானே வேறு நிகழ்வுகளில் பேசியிருக்கேன். அவர் ஒரு சித்தா பல்கலைக்கழகம் பண்ருட்டியில் 500 ஏக்கரில் வந்து அவர் வந்து அமைக்கணும்னு அதற்கான அனுமதி கேட்டபோது திமுக அரசு வாக்களித்தபடி அதற்கு உதவவில்லை என்ற வருத்தம் அவருக்குன்னு சொன்னாங்க. அது உண்மையா இல்லையா அதையெல்லாம் தாண்டி எனக்கு வந்து எங்கே வந்து இடிக்குது அப்படின்னா, அவர் வெளியே போனது கூட அவருடைய இஷ்டம். காரணம் சித்தாவாக இருக்கலாம், 2 சீட்டு கொடுக்கலன்றதா இருக்கலாம், இல்லை வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் வெளியே போனதுக்கப்புறம் அவர் என்ன பேசினாரு, திமுக அமைச்சர்கள் பலர் வந்து ஊழலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள், என்னிடம் ஆதாரங்கள் உள்ளன, ஒவ்வொன்றாக அதை வெளியிடுவேன். இந்த இடத்துல தான் எனக்கு இடிக்குது. திமுக அமைச்சர்கள் பேரில் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குங்கிறதுல எனக்கும் வந்து எந்த விதமான அதாவது வித்தியாசமோ இல்லை சந்தேகமோ இல்லை. அதுதான் வெளிப்படையாக தெரியுது. ஆனால் இத்தனை நாள் ஒரு கால் அவர்கள் 2 நீங்கள் கேட்ட மாதிரி 2 சீட்டு கொடுத்துருந்தாலோ, இல்லை ஒரு கால் வெளியில் வர தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சித்தா பல்கலைக்கழகம் நீங்கள் கேட்டு அவர்களும் வந்து அதற்கு அனுமதி கொடுத்திருந்தாலோ, அப்போ இந்த ஊழல் அமைச்சர்கள் இருக்கிற கட்சி உங்களுக்கு பரவாயில்லையா? சமரசமா? அது கொடுக்கவில்லை என்பதனால் இப்போ பேசுறீங்களே. அப்போ ஊழல் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து உங்களுக்கான ஆதாயத்தை எண்ணி அதற்கு ஏற்றுக்கொண்டு அங்கே இருந்தீர்கள் என்றால் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு கேள்வி. இப்போ அவர் கூட சொல்லியிருக்காரு, அடுத்த முறை நான் வந்து நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இது முன்னாலேயே பண்ணியிருக்கலாம். அது அவருடைய இஷ்டம். அது கூட்டணி சீமான் ஏற்றுக்கொண்டிருப்பாரா என்பது தெரியாது. இல்ல சார், வெளியே வந்த உடனே திராவிட கட்சியில இருந்து அப்படியே மாறி தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுக்கிறாருல்ல அவர். நீங்க அதைத்தான் சொல்றேன். நீங்க ஆரம்பத்திலேயே அதை எடுத்திருந்தீங்கன்னா அந்த கூட்டணி சேர்ந்து இருக்கலாம் நம்ம தான் சொல்லலாமே தவிர அவரை சேர்த்திருப்பாரா? ஏன்னா வந்து சீமான் வந்து பொதுவாக கூட்டணியே வந்து வேண்டாம் என்று அறிவித்து விட்டார். இவர் சேரணும்னு நினைச்சா கூட அவர் சேர்த்துட்டு இருப்பாரா தெரியாது. அது அவர்களுக்குள்ளான விஷயம். இப்போ வந்து அதை பற்றி பேசி அதைத்தான் நீங்கள் சொல்றதான் நானும் சொல்கிறேன். நீ இப்போ இல்லை பேசுறீங்க, உங்களுக்கு அந்த 2 சீட்டு கிடைக்கலன்னு நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் தமிழ் தேசியம் என்றால், தமிழ் தேசியம் என்பது வந்து ஒரு புகலிடம் அல்ல. சீமானே அதை ஆதரிச்சு தானே சார் பேசுறாரு. இப்பயாவது அவர் விழிச்சிட்டு இனிமேலாவது வெளியிடுவேன் அந்த மந்திரிகளினுடைய அந்த ஊழல் விஷயத்தை வரவேற்கத்தக்கதுன்னு சொல்றாரு. அது சரி. பட் இதை வந்து சீமானுடைய பெருந்தன்மை என்று எடுத்துக்கொள்வதா, வேல்முருகனுடைய சுயநலம் என்று எடுத்துக்கொள்வதா? நீங்க அந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது சீமான் பெருந்தன்மையாக அப்படி சொன்னார்னு எடுத்துக்கலாம். இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்பொழுது இப்போ நான் கேட்ட கேள்விதான், இவ்வளோ நாளாக அதை பொறுத்துக்கிட்டு இருந்தீங்களே எதுக்காக? அப்பொழுது வந்து மக்களுக்கு எதிராக நாம் வந்து செயல்படுகிறோம்,
ஊழல் நடைபெறுவதை, அதாவது குற்றம் செய்பவன் அவனுக்கு இணையாக குற்றத்திற்கு துணை போவன் இல்லை உடந்தையாக இருப்பவன் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருப்பவனுக்கும் அதுதான் வந்து அவன் குற்றத்திற்கு பொறுப்பாளி ஆகிறான். அந்த வகையில் இருந்துவிட்டு இன்று பேசுவது செயற்கையாக இல்லையா அப்படிதான் நம்ம கேட்குறோம். அது சீமான் வந்து அவர் இன்னைக்காவது பேசினாரே அப்படின்னு சொல்லுது யாரையும் அனாவசியமாக நாம் விமர்சனம் செய்ய வேண்டாம் என்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அவர் வந்து ஏதோ வருத்தத்தில் வெளியில வந்திருக்காரு, அவரை இதுக்கு மேல நம்ம வேற போய் எதுவும் பேசி புண்படுத்துவானே அப்படின்னு நினைக்கலாம். இல்ல இப்படியும் நினைக்கலாம் சார். வெளியிட்டால் அந்த மாதிரியான கூடல் பட்டியலை வெளியிட்டால் மக்கள் புரிஞ்சுப்பாங்க, இது மூலியமா நல்லதானே நடக்க போகுது அப்படின்னு சீமான். சரி, அது வெளிவரட்டும். இதுவரைக்கும் வெளிவராத தகவல்கள் ஒரு கால் அவர் மூலமாக வெளிவந்தால் மக்களுக்கு ஏற்கனவே வந்து திமுக ஆட்சி 10 சுமார் சொல்றேன், 10 ரொம்ப கம்மியா இருக்கும், ஒரு 100 ஊழல்கள் தெரியும் என்றால் இவர் இன்னொரு 10 ஊழல்கள் வந்து புதிதாக சொல்றாரு, 110 வெளியில அந்த 10 வித்தியாசமாக இதுவரை வெளிவராத ஊழல்கள் வந்தால் அது வரட்டும் என்ற வகையில் கூட பேசியிருக்கலாம். இல்லை நம்ம என்ன சொல்றோம்னா அந்த மாதிரி தன்னுடைய சுயநல, இப்போ இவர் நீங்க இதே இன்னொரு உதாரணம் எடுத்துங்க, கமலஹாசன் அவர்கள் உலக நாயகன். அவர் வந்து முதல்ல எப்படி பேசினாரு, 2021 டார்ச் லைட்டை வைத்துக் கொண்டு திமுகவின் ஊழலை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன், கருணாநிதி ஐயாவை அவமானப்படுத்தி பேச வேண்டும் என்றால் வீல் சேர் என்று பேச வேண்டியதில்லை, மு.க. ஸ்டாலினின் தந்தை என்று சொன்னாலே போதும். இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இந்தியாவின் உலகத்தின் சிறந்த தலைவர், முதல்வர் அப்படின்னு பேசுறாரு. இவர் ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டு போயிட்டாரு. எங்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நிற்க சொல்வது ஏற்புடையதாக இல்லை என்பதால் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம், நிபந்தனையற்ற ஆதரவு. அது நேர போய் வேற சொல்லிட்டு வர்றாரு. அது வேற வந்து திருமாவளவன் அதுக்கு வந்து இல்லை அவர் நின்று இருக்கலாம், அவருக்கு சீட்டு கொடுத்துருக்கலான்னு. இவருக்கே வந்து இத்தனை வருஷமா கூட இருக்கிறவருக்கு 8 சீட்டு, புதுசா வந்த அந்த அம்மாவுக்கு 10 சீட்டு. சார் கூட அந்த பாண்டே அவர்கள் என்னுடைய பேட்டியில கூட ரொம்ப கௌரவமா பேசியிருந்தாரு சார். அவங்க எதிர்கட்சியா இருந்தாங்க. ஏன் அவரு சிவசங்கர் மந்திரி அவர்களும் அதான் பேசியிருக்காங்க. அவர் எதிர்கட்சியாக இருந்தார். எப்பொழுது இருந்தார்கள், எப்பொழுது இருந்தார், என்ன சூழ்நிலையில் எதிர்கட்சியாக ஆனார்கள் விஜயகாந்த் அவர்கள்? அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து அவர் தேர்தலில் நின்றார். இந்த பக்கம் எதிராக திமுக வெற்றி பெற்று தனி பெரும்பான்மை பெற்று 180 நினைக்கிறேன் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அமைத்தார். கூட்டணி அதே கூட்டணியில் நின்று 41 இடங்களில் நின்று விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக அன்று வந்து 29 தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றது. அப்போ வந்து என்னன்னா சட்டமன்றத்தில் இரண்டாவது கட்சி என்பது, இரண்டாவது பெரிய கட்சி என்று வந்தது திமுக 21 இடங்கள் பெற்று 3வது கட்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் மற்ற சின்ன சின்ன கட்சி. அப்போ வந்து டெக்னிக்கலாக அவர் எதிர்கட்சி தலைவரானார். உண்மையில் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தார் என்றால் அவர் அதிமுகவுக்கு எதிராக நின்று அவர் 29, அதாவது நான் வந்து விஜயகாந்தை குறை சொல்லி பேசுறேன், அந்த சூழ்நிலையை நான் வந்து மறுபடியும் விவரிக்கிறேன். ஒன்றாக ஒரே கூட்டணியில் நின்று 2வது இடத்தை பெற்று ஆனால் ஆட்சியில் பங்கு தரவில்லை, இல்லை பெற முடியவில்லை, இல்லை பெற அதாவது விளையவில்லை, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி இருந்ததனால் டெக்னிக்கலாக அவர் எதிர்கட்சி தலைவர் என்று அழைக்கப்பட்டார். திமுக 3வது நிலைக்கு போனது. இன்னைக்கு வந்து அவர் எதிர்கட்சி தலைவராக எப்படி ஆனார்? நான் வந்து அவருக்கு வாக்கு வங்கி இல்லை என்று சொல்வது என்னுடைய வாதம் அல்ல. அதிமுகவின் கூட்டணியில் இருந்து அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக அங்கீகரிக்கப்பட்டார். அது விதிமுறைகளினால் அங்கீகரிக்கப்பட்டார். அதிமுகவை எதிர்த்து போட்டியிட்டு அவர் வந்து எதிர்கட்சியாக வரவில்லை. கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு அன்னைக்கு இருந்த அதே செல்வாக்கு மக்கள் மத்தியில இன்னைக்கு தேமுதிக கிட்ட இல்ல. அதைத்தான் சொல்ல வரேன். அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேறு. அப்ப எதிர்கட்சி தலைவர் என்பதே வந்து அவர் எதிராக நின்று ஜெயித்து எதிர்கட்சி தலைவராகவில்லை, 2வது நிலையில் வந்ததால் திமுக சப்போஸ் திமுக இப்ப 29 வாங்கினார், அவர் திமுக 30 வாங்கியிருந்ததுன்னு ஒரு உதாரணத்துக்கு, ஒரு வாதத்துக்காக வைத்தது. அப்ப திமுக கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்திருப்பார் இல்லையா?
அப்போ எதிர்க்கட்சி தலைவர் என்பது அந்த சீட்டுகளின் எண்ணிக்கையை பொறுத்து வந்தது, விதிமுறைகளின்படி வந்தது. தேர்தல் கூட்டணியோ தேர்தல் கொள்கைப்படியோ வரவில்லை. ஒரே அணியில் தானே நின்றார்கள், எப்படி எதிர்க்கட்சி ஆவார்கள்? சட்டமன்றத்தில் விதி வந்து இப்படிதான் அப்படிங்கிறது வேற. தேர்தலில் நிற்கும் பொழுது ஒரே கூட்டணி தானே. அந்த மாதிரி வரும்பொழுது இப்ப இவங்க அது ஒரு, அதாவது இதை ஒரு சாக்காக சொல்கிறார். அன்று எதிர்க்கட்சியாக இருந்ததுனால் இன்று 10 சீட்டு அவருக்கு கொடுத்தோம். எங்க எதிர்க்கட்சி? அவங்க கூட்டணியிலேயே நின்னாரு. உங்களுக்கு எதிர்கூட்டணி அதிமுக நின்னாரு. அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துட்டு அநேகமாக உங்களுடனே 1-2 முறை அந்த மக்கள் நல கூட்டணிக்கு போனார் திருமா. அதுக்கு முன்னால பாஜகவுடன் கூட்டணி போனது கூட திமுக போனதனால் போனார். நடுவில் ஒரு முறை அதிமுகவுடனும் போயிருக்கிறார். ஆனால் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவர் வந்து திமுகவோட தான் பயணம் பண்ணியிருக்கிறார். அதற்காக வேங்கை வயலிலிருந்து எவ்வளோ விஷயங்களில் வந்து அடக்கி வாசித்திருக்கிறார். தன்னுடைய சமுதாயத்திற்காக கொடுக்க வேண்டிய குரலை கூட சிங்கமாக கர்ஜிக்க வேண்டியவர் பூனையாக வந்து அடங்கி விட்டது காரணம் அடங்க மறுன்னு வெளியில பேசிட்டு அவர் அடங்கி இருந்துட்டார். அது கட்சியின் நலனுக்காக அப்படின்னு சொல்லலாமே தவிர, அதே சமயத்தில் அந்த கட்சியே வந்து அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தின் நலனுக்காகன்னு வரும்போது கட்சியின் நலனும் அந்த சமுதாயத்தின் நலனும் ஒன்றோடு ஒன்று எதிர்வினை ஆற்றுகிறது. அதையெல்லாம் தாண்டி கொண்டு இருப்பவருக்கு 8, இவங்களுக்கு வந்து 10. நான் அவங்களுக்கு ஏன் 10 கொடுத்தா அவங்க இஷ்டம். ஏன் திமுக இந்த முடிவு எடுத்திருக்கோம் சார்? திருமாவை விட பிரேமலதா அவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் தெலுங்கர்கள் ஒன்று கூடி விட்டார்களா அப்படின்ற கேள்வியும் இருக்குல்ல சார்? இல்லை, அதுதான் நான் வேற விதமா சொன்னேன். அந்த நீங்க எந்த உதாரணம் சொன்னீங்களோ, அந்த விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது 29 இடம் வாங்கினார் இல்லையா? அதில் கணிசமான இடங்கள் வந்து வட மாவட்டத்தில் வன்னியர்களுடைய ஓட்டு. அதுக்கப்புறம் தெலுங்கர்கள் என்று சொல்லக்கூடிய நாயுடுமார்களுடைய ஓட்டு. இது ரெண்டும் தான் அவருடைய. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவருடைய ரசிகர்கள் என்ற முறையில், ஒரு நடிகர் என்ற முறையில் நம்ம வந்து கணிசமாக உள்ளது இது 2 தான். ஒன்று வன்னியர்கள் ஓட்டு. வன்னியர்கள் ஓட்டு என்றால் எங்கே? வட மாவட்டம் தான். வன்னியர்கள் அதிகமாக இருப்பது வட மாவட்டம். அதே வட மாவட்டம் தான் திருமாவளவன், அதாவது பறையர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடியது வட மாவட்டம் தான். மற்ற இடங்கள்ல இருக்காங்க. நீங்கள் தென் மாவட்டங்களில் போனீங்கன்னா அநேகமாக தேவேந்திர குல வேளாளர்கள் அவர்கள் அதிகமாக இருப்பார்கள். முக்குளத்தூர்கள் அந்த பக்கத்தில் இருப்பாங்க. இப்படி இங்கே கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர்கள் அதிகமாக இருப்பாங்க. இப்படி சாதி வந்து மாவட்டங்களை பொறுத்து அப்படி கொஞ்சம் கணிசமான பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் வந்து வன்னியர்களுடைய ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் தெலுங்கு பேசும் நாயுடுகளுடைய ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் அவங்களை எடுத்தீங்கன்னா, அப்போ அதே வட மாவட்டத்தில் உங்கள் கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய திருமாவுடைய கட்சி வந்து தோற்கடிப்பதற்கான வேலை இல்லையா அது? ஏன்னா அவருக்கு நீங்கள் 10 சீட்டு கொடுக்குறீங்கன்னா அந்த 10 சீட்டு வந்து நிச்சயமாக திருமாவுக்கு வந்து இருக்க வேண்டிய ஒரு 2 சீட்டாவது அதில் இருக்குமா இருக்காதா? அந்த வகையில் கூட்டணிக்குள்ளேயே ஒரு என்ன சொல்றது, ஒரு உள்குத்து வேலையை திமுக ஆதரிக்கிறது. அப்ப என்னன்னா இவங்க திருமாவை நம்பவில்லை என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது. ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து இன்னும் அதிகமான சீட்டுகள் கேட்டார், 10க்கு மேலே கேட்டார், இன்னும் அதிகமாக பொது தொகுதிகள் கேட்டார். கேட்கிற தொகுதிகள் என்னென்ன, பல விஷயங்கள். ராஜ்யசபா எம்பி போன மாதம் 1 மாதத்திற்கு முன்னால் 1.5 மாதத்திற்கு முன்னால் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம்னு அந்த அம்மா பேசுனாங்க பிரேமலதா. அவர்களுடைய கட்சிக்கு வந்து நீங்க வந்து ராஜ்யசபா எம்பி கொடுக்குறீங்க. ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்கறத விட உங்களுடனே பயணப்படக்கூடிய திருமாவை சேர்ந்தவர் யாருக்குமோ கொடுக்கவில்லையே. அவரும் பாவம் வந்து இல்லை அடுத்த தடவை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, திமுக வந்து கூட்டணி கட்சிகளை ஏதோ அவர்களுடைய வாக்குகளை மட்டும் தான் கவர வேண்டும் என்று நினைக்கிறது. அந்த கட்சியோ அந்த தலைவர்களோ வளர்ந்து விடக்கூடாது அரசியல் ரீதியாக. ஆனால் அவர்களுடைய வாக்குகள் திமுக கூட்டணிக்கு வர வேண்டும். குறிப்பாக தமிழர்கள்னு வச்சுக்கலாமா சார்?
ஏன்னா இனத்தோடு சேர்ந்து இல்ல, வேல்முருகன் அவரும் தமிழ் தேசிய ஆதரவாளர், அவரும் இன்னைக்கு வெளியேறிட்டாரு. அதே போல திருமாவர்களும் தமிழ் தேசியத்தை வளர்த்ததில் பெரும்பங்கு உடையவர், அவரும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட்டுகளுக்காக அப்படியே பேசிக்கிட்டே போனீங்கன்னா அதுல வந்து ஒண்ணும் இல்லை. இப்ப தனி அரசு கூட கொங்கு பகுதியில அவர் வந்து வெளியே போறாருங்கிறாரு, அவர் அதிருப்தியால வெளியில போறேங்கிறாரு. நீங்க இல்ல, நான் உதாரணங்களை விரிவாக்கி கொண்டு போகிறேன். கமலஹாசன் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு தரேன்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு, உதயசூரியனில் நிற்க சொல்கிறார்கள், அது ஏற்புடையதன்று என்று சொல்கிறார். அவர் வந்து தனக்கு ராஜ்யசபா எம்பி வந்துருச்சுன்றதுனால பரவாயில்லன்னு விட்டு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கிட்டா கூட நிச்சயமாக அதுல ஒரு வருத்தம் தோய்ந்த குரல் தான் அது, ஏற்புடையதல்லன்னு சொன்னா. ஏன்னா வந்து இப்படி நீங்க அது கமலஹாசனை ஒரு பக்கம் விமர்சனம் செய்யும் பொழுது இன்னொரு பக்கம் இப்படியும் பார்க்கலாம். வைகோ மாதிரி அவரும் வந்து ஒரு 4 சீட்டோ 3 சீட்டோ வாங்கிட்டு உதயசூரியனில் நின்று இருந்தால் அன்னைக்கு நம்ம கமலஹாசனை பாராட்டுவோமா என்று கேட்டால் அதுவல்ல. தனி சின்னம் வேண்டும் என்று போராடினார், அது கிடைக்கவில்லை என்ற போது கண்ணியமாக வந்து நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லி ஒதுங்கிட்டாரு. ஒரு பக்கம் அவர் தனியா பதவி வாங்கிட்டார்னு ஒரு விமர்சனம் நாமே தான் செய்கிறோம். ஆனாலும் எப்படியாவது சீட்டுகள் பெற வேண்டும் என்பதற்காக உதயசூரியனில் நிற்கிறேன் என்று அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற வகையில் அது வரைக்கும் நம்ம பாராட்டுறோம். யாரையுமே நம்ம வந்து வெறும் விமர்சனத்துக்கு உள்ளாகும் எதிரி என்று யாரையும் நினைக்கிறது. பிளஸ் மைனஸ், நேர்மறை எதிர்மறை இரண்டையும் பார்க்கிறோம். அந்த வகையில் இப்படி திமுக கூட்டணியில வந்து நீங்க தமிழர்களாக இருப்பவர்கள் அவர்களுடைய ஆதரவு இல்லைன்னா பரவாயில்ல, நாங்கள் திராவிடத்தை நம்பி இருப்போம், அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து நம்ம அதை மொழி ரீதியாக பிரிப்பது வேண்டாம் என்று நினைக்கிறேன். திராவிடம் அப்படி, ஏன்னா வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் தமிழை ஆட்சி மொழியாக, தமிழை எல்லா பள்ளிகளிலும் கட்டாய மொழியாக ஆக்குவதையே இந்த திமுக அரசு செய்ய மறுக்கிறது, செய்ய விரும்பவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து இவங்க வந்து இந்த அரசியல் கூட்டணியில் தமிழர்களுக்கு முன்னுரிமை என்று கொடுத்து விடுவார்கள் என்று எதிர்பார்ப்பது அதிகப்படியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆச்சரியம் இல்லை. ஆனா இது நடப்பதெல்லாம் ஒரு வகையில நன்மைக்கு அப்படின்னு பாக்கலாமா சார்? இப்ப எப்படி வேல்முருகன் அவர்கள் கோபத்தோடு வெளியேறி வந்துட்டாரோ, தமிழ் தேசியம் தான் இனி நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாரோ, நாளை திரும்ப அவர்களும் நானும் அடுத்த தேர்தலில் சீமானுடன் கை கோர்க்க போகிறேன் அப்படின்னு தமிழ் தேசியவாதிகள் ஒன்று கூடினால் தமிழர்கள் ஆட்சியில் கையில் ஆட்சி போகும்ல சார்? இல்ல, அது போகும், நீங்க சொல்றது உண்மைதான். ஆனால் எந்த அளவுக்கு, என்னுடைய கருத்தில் நான் இப்போ இல்லை, இந்த தேர்தலெல்லாம் அறிவிக்கிறதுக்கெல்லாம் 6 மாதம் முன்னாலேயே நான் பல நிகழ்வுகளில் பேசியிருக்கிறேன். ஒரு முறை திருமா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தனியாக தேர்தலை களம் காண வேண்டும், கூட்டணி இல்லாமல் களம் காண வேண்டும். நாம் தமிழர் கட்சியில் சீமானுக்கு அந்த தைரியம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி சீமானுக்கென்று ஒரு வாக்கு வங்கி, அது 2% இருந்தது, 1.5 இருந்தது, 2.5 இருந்துச்சு, 3 இருந்துச்சு, 8.5 இருக்கு. இதுக்கப்புறம் அது வந்து 12 ஆகலாம். சில பேர் இல்லை 5, 6 தான் ஆகும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. ஏதோ ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அதை எதிர்பார்த்து இல்லை அதை விட அதிகமாக எதிர்பார்த்து அதை நோக்கி, அந்த இலக்கை நோக்கி அவர் பயணிக்கிறார். வெற்றி தோல்வி என்பதை எப்படி வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறார். இதே மாதிரி திருமா அவர்களும் ஒரு முறையாவது தனித்து களம் கண்டால் அவருடைய பலம் என்பது முதலில் அவருக்கு புரியும். ஏன் அந்த முயற்சி செய்ய மாட்டேங்கிறார்? தன்னம்பிக்கை குறைவு. தோத்துருவோம்னு பயப்படுறவங்க நீங்க ஆட்டத்துக்கே வரக்கூடாது. அதாவது இப்போ நீங்க வந்து எம்பி குதிப்பவன் தான் வந்து காலில் அடிபட்டு விடுமோ என்று பயப்படுகிறவன் வந்து என்னைக்குமே வந்து ஒரு உயரத்தை எட்ட முடியாது. எம்பி குதிப்பவன் தான் உயரத்தை எட்ட முடியும். ஏதோ சொல்லுவாங்க, வீழ்வது வெட்கம் இல்லை. நான் ஒரு கவிதையில் எழுதினேன், வீழ்வது வெட்கம் இல்லை, வீழ்ந்து கிடப்பதுதான். யாரால் வீழ முடியும்? எம்பி குதிப்பவனால் மட்டும்தான் வீழ முடியும். படுத்து கிடவன் எப்படி விழுவான்? அவன் தான் படுத்து கிடக்கானே, மரக்கட்டை மாதிரி, எந்தவித இயக்கமும் இல்லாமல். அவன் பாருங்க, இவர் எழுந்து இவர் குதிச்சு இவர் காலை உடைச்சிக்கிட்டாரு. அவர் பாருங்க எப்படி இருக்கார். அவர் எழுந்திருக்கவே இல்லையே, மரக்கட்டையாக அல்லவா இருக்கிறார். நான் யாரையும் சொல்லலை, நான் பொதுவான உதாரணமாக சொல்லிடுறேன்.
அப்போ இயக்கம் என்பது நீங்கள் ஒரு இலக்கை அடைவதற்கு நீங்கள் எண்ணி குதிக்க வேண்டும். அது அரசியலாகட்டும், விளையாட்டாகட்டும், பொதுவான வாழ்க்கையாகட்டும், சாதாரண வாழ்க்கையாகட்டும், ஒரு நிறுவனத்தில் பணியாகட்டும், தொழிலாகட்டும், எந்த விதத்திலும் உயர்வதற்கு நாம் முயல்வதென்றால் அந்த காலை உயர்த்தி பார்க்க வேண்டும். எனக்கு காலை உயர்த்தி பார்ப்பதற்கே பயமாக இருக்கிறது என்று நீங்கள் இறுதியாக இங்கேயே உறுதியாக பிடித்து கொண்டு நீங்கள் தரையிலேயே உட்கார்ந்திருந்தால் நீங்கள் என்று எழுந்திருப்பது. நீங்கள் எழுச்சி பெறாவிட்டால் உங்களை நம்பி வந்தவர்கள் எப்படி எழுச்சி பெறுவார்கள்? உங்களை நம்பித்தானே உங்களுக்கு பின்னால் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. நீங்களே எம்பி குதிக்கவில்லை. ஒரு எழுச்சி நீங்கள் அடங்கமறு அத்துமீறு என்று வசனம் பேசுவது மட்டும் அது ரெண்டாவது. அது அவன் தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவன் எங்கே அதாவது எப்படி நடந்து கொள்ளக்கூடாதோ தவறான உதாரணங்களை அர்த்தத்தில் அதை எடுத்துக்கொள்கிறார். அடங்கமறுனா வன்முறைன்னு எடுத்துக்கிறான், அத்துமீறுனா வன்முறைன்னு எடுத்துக்கிறான். சமுதாய வன்முறையோ இல்லை வேற மாதிரி வன்முறையோ அது இல்லை. அடங்க மறு என்பது என்ன அர்த்தம்? உன்னை அடிமையாக யாராவது நினைத்தால் அந்த இடத்தில் அடங்க மறு. அத்துமீறு என்றால் எல்லா கட்டுப்பாட்டையும், எல்லா கண்ணியம், கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம் எல்லாத்தையும் அத்துமீறு அப்படி அர்த்தம் இல்லை. எந்த இடத்தில் அந்த கட்டுப்பாடு நியாயம் இல்லாமல் இருக்கிறதோ, நீ வேறுபடுத்தப்படுகிறாயோ இல்லை புறந்தள்ளப்படுகிறாயோ சாதியை குறிப்பிட்டு, அந்த இடத்தில் அத்துமீறு என்பது கூட வன்முறையை குறிப்பதாக இருக்கக்கூடாது. தைரியமாக களத்தில் இறங்கு என்பதுதான் அத்துமீறு. அப்போ நான் என்ன சொல்றேன், திருமாவர்களே அத்துமீறுங்கள் என்று சொல்லுகிறேன். எங்க? அரசியல் களத்தில் தனியாக நின்று உங்கள் பலத்தை காமிங்க. 5% வாங்குறீங்களா, 1% வாங்குறீங்களா, அதை பற்றி கவலைப்படாதீங்க. அது திமுக, அதிமுக, நான் அதெல்லாம் அந்த அரசியல் இந்த துருவங்களை எல்லாம் நான் பேசலை, மனசில் வச்சுட்டு பேசலை. தனியாக நின்றால் உங்களது பலம் உங்களுக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும். இன்னைக்கு உங்களுடைய வாக்குகளை பயன்படுத்தி கொண்டு உங்களை உதாசீனப்படுத்துபவர்கள் உஷாராக இருப்பார்கள். சார், ஆனா இது எல்லாத்தையுமே உணர்ந்து இந்த ஆதங்கத்தை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தேர்தல் முடிந்த பிறகு மே 18 தமிழ் தேசிய ஒரு மாநாடு நடத்த போறதா சொல்லியிருக்காருல்ல சார் திருமாவர்கள். அந்த இடத்தில் இதை வெளிப்படுத்துவாரா திருமாவர்கள் தேர்தலுக்கு பிறகு அப்படின்ற கேள்வியும் இருக்கு. வெளிப்படுத்தலாம். ஏன்னா இப்ப உள்ள வருத்தங்கள் ஆதங்கங்களை ரொம்பவும் வெளியிட்டால் அது ஒரு அரசியல் களத்தில், தேர்தல் களத்தில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும், கூட்டணிக்கு சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் தன்னுடைய கட்சிக்கும் அது ஏற்படுத்தலாம் என்ற வகையில் இப்போ கொஞ்சம் அடங்கமாறுன்னு சொன்னவரை கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்னு நினைக்கிறத நான் அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். தேர்தல் சமயத்தில் மேலும் சிக்கலை வரவழைத்து கொள்ள வேண்டாம் என்று அவர் நினைக்கலாம். மே 18 அன்று தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆதங்கங்களையும் வருத்தங்களையும் வெளிக்கொண்டு, அப்போ தேர்தல் முடிஞ்சு போகுது, வெற்றி தோல்விங்கிறது முடிவாயிடுச்சு. 8 பேரில் எவ்வளோ பேர் இவங்க எம்எல்ஏ ஆகிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதுவும் இப்போ தனி சின்னம் தான். முன்னையாவது அந்த பயம் இருந்துச்சு, ஒரே சூரியன் சின்னத்தில் நின்னா அப்புறம் அவங்க நம்ம பின்னால் வருவாங்களா மாட்டாங்களா, அங்கேயே போய் சேர்ந்துருவாங்களான்னு. இப்போ தனி சின்னத்தில் தான் நிற்கிறதா, பானை சின்னத்தில் சொல்லிட்டாரு. ஸோ அதில் வெற்றி தோல்வியை தாண்டி இவ்வளவுதான் வெற்றி, இவ்வளவுதான் வாக்குகள் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொள்கை முடிவு எடுக்கலாம் என்ற வகையில் கூட அந்த மே 18 மாநாடு இருக்கலாம். அவருடைய மனதில் உள்ள அந்த வருத்தங்கள், ஆதங்கங்களை அன்று வெளியிடும் பொழுது உடனடியாக எந்த அரசியல் பாதிப்பும் அவருடைய கட்சிக்கோ அவருக்கோ இருப்பதற்கு வாய்ப்பில்லை. மறுபடியும் தேர்தல்ங்கிறது பாராளுமன்ற தேர்தல்னா 2029 தான், சட்டமன்றம் 2031. ரெண்டாவது 8மே ஜெயிச்சா கூட இவருக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க போகுது, அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அதான் நான் சொல்ல 96 97 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட 118க்கு 97 தான் வந்தபோது கூட கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் அதிகாரத்தில் யாருக்கும் கூட்டணி கட்சிக்கு பங்கு கொடுக்கவில்லை, காங்கிரஸுக்கோ இல்லை விசிகாவிற்கோ. ஏன்னா இதுதான் இருக்கிறதுல கொஞ்சம் கணிசமான அந்த எண்ணிக்கைகள் பெற்ற கட்சி என்ற வகையில் இந்த ரெண்டையும் நான் சொல்கிறேன், கொடுக்கல. அப்படி இருக்கும்போது இப்போ 8க்கு 8 ஜெயிக்கிறாருன்னு வச்சுப்போம். ஜெயிப்பாரா இல்லையா தெரியாது. போன தடவை 6க்கு 4 ஜெயிச்சாரு. இப்போ 8க்கு 6 இல்லை 8க்கு 8மோ, அது 8மா 8ஆதான் என்றது நமக்கு தெரியல. இருந்தாலும் அப்படி ஜெயிக்கிறதாவே வச்சுப்போம்.
ஜெயிச்சதுக்கு அப்புறம் இல்லை வந்து ஏதோ ஒரு எண்ணிக்கை இதில் வருதுன்னா கூட இந்த வெற்றியோ தோல்வியோ நிச்சயமாக அடுத்த ஒரு 4 வருடங்களுக்கு 5 வருடங்களுக்கு ஏன்னா அவரை பொறுத்தவரை சட்டமன்றம் தான் முக்கியம். மாநில கட்சிகளுக்கு எப்பவுமே சட்டமன்றம். அந்த வகையில் ஒரு கொள்கை முடிவு அல்லது தன்னுடைய ஆதங்கத்தை வருத்தத்தை வெளிக்கொண்டு வருவதால் எந்த விதமான அரசியல் தேர்தல் சிக்கல்களும் இருக்காது என்ற வகையில் ஒரு சேஃப் ஜோனாக அதை எடுத்துக்கொள்ளலாம் இந்த தேதியை. கண்டிப்பா சார். ஆனா சீமான் அவர்கள் ஒரு வகையில் அரசியல் கணக்கு போட்டுதான் வந்து திருமாவர்களாக இருக்கட்டும், வேல்முருகன் அவர்களாக இருக்கட்டும் இதுவரை எதிர்த்து பேசல. ஏன்னா இவர்களாகவே தமிழ் தேசிய அரசியலை புரிந்து கொண்டு தமிழர்களை புறக்கணிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு தானாக தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுப்பார்கள் அப்படின்னு தான் கால அவகாசம் கொடுக்கிறாரு. இருக்கலாம். அதாவது இப்போ திருமா அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதங்கங்கள் திருமாவுக்கு எப்படி புரிகிறதோ அதே போல மீடியாக்கள் நமக்கு புரிகிறது, பொதுமக்களுக்கு புரிகிறது, அவருடைய தொண்டர்களுக்கு புரிகிறது. சீமானுக்கு ஒரு அரசியல் தலைவர் என்ற முறையில் புரியாமலா போகும் இல்லையா? அது மாதிரி அப்படி அதாவது ஒதுக்கப்படுபவர்கள் சார்பாக விலக்கப்படுபவர்கள் சார்பாக இப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி ஒடுக்கப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் ரெண்டும் இருக்கலாம். இன்றைய தேதியில் நீங்க வந்து இப்போ இந்த கூட்டணி அரசியல் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன், உங்களுடைய வாக்குகள் எங்களுக்கு வேண்டும், ஆனால் நீங்கள் வளர்ந்து விடக்கூடாது. இப்படிப்பட்ட இந்த அரசியல் சூழ்நிலையில் வெறுத்து போனவர்கள், கசப்பு கொண்டவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் இதிலிருந்து இந்த கூட்டணி வட்டத்திலிருந்து வெளியே வருவார்கள். அப்படி வருபவர்கள் ஒன்றாக சேர்ந்தால் அதுவே ஒரு பெரும் வட்டமாக இருக்கும் என்பது அவருடைய கணக்காக இருக்கலாம். அந்த நாள் வந்து 26 31 தெரியாது, வருடம் 2026 இல்லை வந்து 2031 வரை அதற்கு காத்திருப்பேன். ஏன்னா 2026 தாண்டிடுச்சுன்னா மறுபடியும் சட்டமன்றத்தை பொறுத்தவரை 2031 தான். ஆனா இன்னும் குறுகிய காலம் இருக்கு சார். இதுக்குள்ள இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு இல்லை சார். இந்த 5 வருடம் மீண்டும் பட்ட பிறகுதான் வந்து இன்னும் வந்து அந்த வலியின் ஆதகமும் அதிகமாகி இந்த மாற்றம் நடக்கும்ன்றதையும் உணரலாம்ல சார். இல்ல அதாவது இதுல என்ன அரசியல்வாதிகள்கிட்ட நான் பொதுவாக பேசுறேன், என்ன பிரச்சனைனா இந்த தேர்தல் வரும்போது தான் அந்த வலியும் வேதனையும் அவங்களுக்கு தெரியுது. இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் அந்த 5 வருடங்களில் வந்து எதையோ எதிர்பார்த்து ஏதாவது நமக்கு வந்து பதவிகள் கிடைக்குமா, தன்னுடைய கட்சியினருக்கு இயக்கத்தினருக்கு தன்னுடைய பரிந்துரையில் அப்படின்னு எதிர்பார்த்து ஏமாந்து போகிறார்கள். அப்புறம் அந்த தேர்தல் வரும்பொழுது ஏதோ வந்து நம்ம வந்து அது சொல்லும்பொழுது தவறான ஒரு அது என்ன சொல்றது எடுத்துக்காட்டாக ஆகிவிடக்கூடாது. அந்த சமயத்தில் பிஸ்கெட்டுகளை கொடுத்து விடுகிறார் இந்த பெரிய கட்சிகள். அப்போ இந்த 5 வருட கசப்புணர்வையும் வந்து புறந்தள்ளி விட்டு மறந்து விட்டு அந்த அவசியத்திற்காக, தேர்தல் கால அவசியத்திற்காக, அது சீட்டோ நோட்டோ இல்லை சீட்டு பிளஸ் நோட்டோ ஏதோ ஒரு காரணத்திற்காக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரோஷம் வருங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த ரோஷமும் எந்த பயனும் இல்லாமல் போகிறது. அந்த இயக்கத்திற்கும் இல்லை, அந்த தலைவருக்கும் இல்லை, அந்த தொண்டர்களுக்கும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவி வருவது உண்மைதான். ஆனால் இது என்று இந்த சூழ்நிலை மாறும் என்றால் இவர்களுடைய மனநிலை மாற வேண்டும். அதான் சொன்னேன், அவர் தனியாக நிற்கணும்ன்ற ஒரு முறையாவது அவர் தனியாக நின்று பரவாயில்ல, ஒரு சீட் எம்எல்ஏ கூட ஜெயிக்கலன்னா பரவாயில்ல, ஆனால் எனக்கு இவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறது, இந்த மாவட்டத்தில் இவ்வளவு இருக்கிறது, இந்த இடத்தில் இவ்வளவு இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து தனியாக நின்னீங்கன்னா உங்களுக்கு 8 சீட் 80 சீட்டில் கூட நீங்க நிற்கலாமா இல்லையா? சும்மா ஒரு உதாரணமாக சொல்கிறேன். 234 நிற்க முடியல, பரவாயில்ல, 50 சீட்டில் நிற்கலாமா, 40 சீட்டில் நிற்கலாமா? வேட்பாளர்கள் கிடைக்காமலா போய்ட்டு என்ன அந்த சமூகத்தில் வந்து பட்டியல் சமூகத்தில் வந்து வேட்பாளர்களே கிடைக்க மாட்டார்களா? வேணா நீங்கள் வந்து 5 கோடி டிடி எடுத்துகிட்டு வரணும்னு இப்போ புது கட்சியில் எதோ சொன்னாங்கன்ற மாதிரி அது மாதிரி வேணால் சொல்ல முடியாது, அவர்களிடம் வசதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வேட்பாளர்களாக நிற்பதற்கு அந்தந்த பகுதியில் ஏதோ ஒரு வகையில் ஒரு சமுதாய பணியில் ஈடுபட்டவர்கள், சற்று பிரபலமாக இருப்பவர்கள் இல்லாமலா இருப்பார்கள். அவர்களை நிற்க வைத்து பாருங்கள், வெற்றி பெற்றால் வெற்றி பெறட்டும், இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி எவ்வளவு வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். அதற்கு என்ன வேண்டும்? தன்னம்பிக்கை வேண்டும், தைரியம் வேண்டும். இல்லை எனக்கு இந்த கொடுக்குற சீட்டும் நோட்டும் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால் இந்த சீட்டும் நோட்டும்
5 வருடம் உங்களுடைய கண்ணியத்தையும் உங்களுடைய பெருமையையும் உங்களுடைய இயக்க தொண்டர்களின் வாழ்வு, இயக்கம் அல்லது கட்சியின் தொண்டர்களுடைய வாழ்க்கையையும் ஏதோ ஒரு கட்சிக்கு அடமானம் வைக்கிறீர்கள். இது தன்மானத்தை அடமானம் வைப்பது தான். அப்படித்தான் நான் சொல்லுவேன். உங்கள் தன்மானம் மட்டுமல்ல, உங்கள் கட்சியின், உங்கள் இயக்கத்தின், உங்களை சார்ந்த சமூகத்தின் தன்மானத்தை அடமானம் வைக்காதீர்கள். தைரியமாக முடிவெடுங்கள். தோல்வி என்பது வெற்றியின் ஏதோ ஒரு நிலையில் முதல் படி. எடுத்த உடனே வெற்றிக்கு உச்சத்திற்கு கிளைக்கு செடி விதையிலிருந்து வருதுன்னா இப்படி தான் வருது. மண்ணுக்கு வெளியே வரும்பொழுது சிறியதாக தான் வருகிறது. பின்னால் ஆலமரமாக விருட்சமாக அது பெரிதாக வருகிறது என்றால் அதற்கு காலம் பிடிக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு நாள் உங்கள் மீது மற்றவர்கள் குதிரை சவாரி செய்வதற்கு அனுமதிக்கப் போகிறீர்கள் என்பதுதான் நம்ம கேள்வி. இது விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் இல்ல, பொதுவாக உள்ள கேள்வி. அந்த மாதிரி இயக்கங்களுக்கு உள்ள கேள்வி. இன்று வாழ்வுரிமை வேல்முருகனுக்கு ஏற்பட்ட நிலை நாளை திருமாவளவனுக்கு ஏற்படலாமே. அது கசந்து போய் தான் தன்னுடைய தன்னம்பிக்கையை நம்ம தைரியத்தை காட்ட வேண்டும் என்பதில்லை. இது கசப்பதற்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா அப்போ யார் கவனம் செலுத்த வேண்டுமோ அவர்களுக்கு இது ஒரு பாடமாக அமையும். அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் குறைவாக இருப்பதனால் அதை யாரோ பயன்படுத்திக் கொள்கிறார். நடப்பான அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. மிக்க நன்றி. வணக்கம்.